90 கோடி காயின் மொத்தம். இப்போ நம்ம காயின் வந்து இந்த மாஸ்டர் ரன் பண்றது, நம்ம கம்பெனியோட டெவலப்மெண்ட், ஷேர்ட் ஃபைல் இந்த மீட்டிங். சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ என்ன ஷேர் பண்ண சொல்றீங்களா சார்? இதை ஷேர் பண்ணிருக்கீங்களா? ஓகே, மொத்தம் 990 கோடி காயின் இருக்கு. அதுல எவ்வளவு சர்க்குலேட்டிங் சப்ளை அந்த சார் வந்து ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிருக்காரு பாருங்க. 9.93 பில்லியன் பிடிஎக்ஸ். ஸோ அது சர்க்குலேட்டிங் சப்ளை எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ சார் இருக்குது? சர்க்குலேட்டிங் சப்ளை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 600 லட்சம் கோடி மேலே வந்துருச்சு. 7.14 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 714 கோடி காயின் ஆல்ரெடி சர்க்குலேஷன்ல காயின் வந்துருச்சு இங்க. சரிங்களா? இன்னும் அதிகபட்சமே நமக்கு எவ்வளவு கேட்டீங்கன்னா தோராயமா எடுத்துட்டோம்னா ஒரு 300 கோடி காயின் தான் பேலன்ஸ் இருக்கு. ஸோ இவ்வளோ சப்ளை வந்துச்சு சார், நம்ம மீதி என்ன பண்ணுவாங்க, நமக்கு எப்படி ஃபுல்லாக கொடுப்பாங்க, இன்னும் எத்தனை வருஷம் பெல்லைக்ஸை வந்து நம்ம ஆர்மன் ப்ரொமோட் பண்ணுவோம் அப்படிங்கிற சில கேள்விகள்லாம் ஃபியூச்சர் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க டெக்னாலஜி தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கான விடை நான் இப்பவே சொல்றேன். ஆனா இது பிலிவர் மற்றும் கன்வெர்டர்களுக்கு மட்டும்தான் நம்ம அதை கொடுக்குறோமே தவிர வேற யாருக்குமே அது கொடுக்கல. நீங்க வேற யாருக்கும் ஷேர் பண்ணணும் அவசியமும் கிடையாது. 2028 பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல உள்ள தலை சிறந்த கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாமே என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இப்ப இருக்கிற சர்க்குலேட்டிங் சப்ளை இருக்கு பாத்தீங்களா, மெயின் பிளாக் செயின்ல இருந்து சைட் பிளாக் செயின் ஒவ்வொரு கரன்சியும் நம்ம கிரியேட் பண்ணிட்டாங்க. உதாரணத்துக்கு எத்திரியம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப் ஒர்க், பிட்காயின்ல என்ன டெக்னாலஜி இருக்கோ அதே டெக்னாலஜி தான் எத்திரியம் ஒர்க் ஆயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ எத்திரியம் பிஓஎஸ் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டாக்ல வந்து என்ன பண்ணிட்டாங்க மாத்திட்டாங்க. ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்ல இருக்கிற காயினை எதுவுமே நீங்க என்ன பண்ண முடியாது, காயினோட குவான்டிட்டி நீங்க இன்க்ரீஸ் பண்ணவே முடியாது. ஆனா பிஓஎஸ் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டாக்ல இருக்க காயினை நீங்க என்ன பண்ணிக்கிறலாம், ஒரு சில கிரிட்டீரியா வச்சு நீங்க என்ன பண்ணல அதிகப்படுத்திக்கிற முடியும். ஆனா எல்லா காயினும் அந்த மாதிரி அதிகப்படுத்தினாங்க அப்படின்னா அந்த காயினோட நம்பகத்தன்மை போயிரும் அப்படிங்கிறதுனால யாருமே காயினை என்ன பண்றதுல அதிகப்படுத்துறது கிடையாது. ஆனா பிஓஎஸ் பண்ணா மாத்த முடியும். அது எப்படின்னா அதோட மெயின் ஹார்ட் ஃபோர்க்னு சொல்லுவாங்க. அது டோட்டலாவே சிஸ்டம் சேஞ்ச் பண்ணுவாங்க, அப்டேட் பண்ணுவாங்க. அது 2028 உலகத்துல இருக்க எல்லா கிரிப்டோ கரன்சி, முக்கியமா சொல்ல போனா தலை சிறந்த கிரிப்டோ கரன்சி எல்லாரும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இருக்கிற அவங்கள்ட்ட ஏற்கனவே இருக்கிற சப்ளை இருக்கு பாத்தீங்களா, காயின்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே அதிகப்படுத்த போறாங்க. ஏன் எல்லாரும் அதிகப்படுத்த போறாங்க ஒரே நேரத்துல அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் வேணும்ல. ஏன்னா ஒருத்தர் அதிகப்படுத்தி இன்னொரு அதிகப்படுத்தலாம், எல்லாத்துக்குமே சிரமம். அதனால ரேட் எந்த வேரியேஷன் இருக்காம இருக்கிறதுக்காக எல்லா கிரிப்டோ கரன்சி என்ன பண்ண போறாங்க, ஒரு சைட் செயின் ஒன்று உண்டு பண்றாங்க. அது எதுக்கு நான் சொல்றதுதான், இப்போ உங்களை இல்ல மேக்ஸிமம் எல்லாம் தென்காசி சார்ந்து இருக்கிற மக்கள்னால